வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். வழக்கம் போல வெளிவராத செய்திகள், வெளிவந்த செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணிகள் நமக்காக நிறைய தயாரா இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சொல்லு ரோபோ, இன்னைக்கு எங்களுக்காக காத்திருக்கிற முதல் தகவல் என்ன? என்ன தகவல் வேணும்னு நீயே சொல்லு விக்ரம். இப்போதைக்கு நான் வேற என்ன கேட்க போறேன், பேரவை நடந்துகிட்டு இருக்கு, அந்த நிகழ்வுகள் தொடர்பான தகவல் ஏதாவது இருந்தா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. சூரிய கட்சிக்காரங்க கையில எடுத்திருக்கிற புதிய அஸ்திரத்தை சமாளிக்க முடியாம சபை நாயகன் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இப்போதைக்கு பேரவையில ஹைலைட். அப்படி என்ன செய்யறாங்க சூரிய கட்சிக்காரங்க? வழக்கமா வெளிநடப்பு, புறக்கணிப்புன்னு அவைக்கு இடையிடையே தொந்தரவு செஞ்சாலும் அதனால பெருசா அவை நடவடிக்கைகள் பாதிக்காது. ஆனா கடந்த புதன்கிழமை இலைக்கட்சி உறுப்பினர் ஒருத்தர் சூரிய கட்சிக்காரங்களை வயக்காட்டு பொம்மைகள்னு சொன்னதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷனால ஷாக் அடிக்கிற துறையை பார்த்துக்கிறவருடைய பதில் உரையையே மறுநாளைக்கு மாத்தி வைக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த சம்பவம் அரசுக்கு பெரிய அதிர்வை ஏற்படுத்திருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூரிய கட்சிக்காரங்க ரியாக்ஷன் இருந்துச்சா என்ன? பின்ன சும்மாவா, தொடர்ந்து 40 நிமிஷத்துக்கு அமளியில ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கூச்சலை தாங்கிக்க முடியாம கடைசியில அவையை நடத்த முடியலன்னு நாயகனே தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னா பாத்துக்கோ. கடந்த 10 ஆண்டுகள்ல நடக்காத ஒரு சம்பவமா இது பார்க்கப்படுது. சூப்பர் ரோபோ, நல்ல ஆரம்பம் தான். சரி, பேரவை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பேரவை நடவடிக்கைகள்ல சூரிய கட்சியை சேர்ந்த சாத்தூர்காரர் சரியா பங்கேற்கிறது இல்லையாமே? அந்த 6 எழுத்து இனிஷியல்காரர் தானே சொல்ற. அவருக்கு அவர் குடும்ப பிரச்சனையே பெருசா இருக்கிறப்போ எப்படி இதெல்லாம் பங்கேற்பாரு? ஆனா இத சாக்கா வச்சு அவரை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இலைக்கட்சி வலை வீசுறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது பெரிய மேட்ரு, அப்புறமா சொல்றேன். எப்படியோ இன்னைக்கே சொல்லிட்டா சரிதான். சரி, பேரவையில் இன்னொரு கட்சிக்காரங்களை பொம்மைகள் அது இதுன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? எப்படியாவது இலை தலைமை மனசுல இடம் பிடிச்சு அமைச்சர் பதவியை வாங்கிடலாங்கிற எண்ணம் தான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. இவரை விட விக்ரம், குன்னூர்காரர் சொன்னதை கேட்டா நீயே விழுந்து விழுந்து சிரிப்ப. அப்படின்னு சொன்னார் அவரு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு ஹிலாரி கிளின்டன் வேட்பாளரா தேர்வானதுக்கு காரணமே இலை தலைமை தான் சொல்லியிருக்காரு. நிஜமாவே இது செம்ம காமெடி தான் ரோபோ. எப்படி வாய் கூசாம இதெல்லாம் பேச தோணுது? உன்ன மட்டுமில்ல, சக கட்சிக்காரங்களே முகத்தை சுழிக்கிறாங்கன்னா பாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுறத தலைமையும் பெருசா ரசிக்கிறது இல்லையா. தொகுதிக்கு தேவையானதை மட்டும் பேசுங்கன்னு அறிவுறுத்துறாங்களாம். அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா அசுர வளர்ச்சி அடைஞ்ச கட்சிக்காரங்க சிலரை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு தான் மற்றவங்க இப்படி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த மேட்டருக்கு சரியான லீடு கொடுத்துட்ட விக்ரம். அரசியல்ல வளர்ச்சிங்கிறது பொதுவா படிப்படியா முன்னேறி இப்போ மாவட்ட செயலாளரா வளர்ந்திருக்காருன்னு சொல்லி கேட்டிருப்ப. இல்லைனா கவுன்சிலர், மண்டல தலைவர், மேயர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்னு வளர்ந்தவங்களை பத்தி கேட்டிருப்ப. இதெல்லாம் கடந்த கால வழக்குன்னு சொல்ற மாதிரியான சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் ஆகணுங்கிறாங்களா? அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே, எல்லோரும் தலைகீழா ரிவர்ஸ்ல எல்லாம் வராங்க. கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தான் இப்போ போட்டி அதிகமா இருக்கான், அதுவும் குறிப்பா மாநகராட்சிகள்ல. என்ன திடீர்னு எல்லாரும் இப்படி கிளம்பிட்டாங்க? ஏன் இந்த மாற்றம்? உள்ளாட்சி தேர்தல்கள்ல இதுவரைக்கும் மேயரை மக்கள் தான் நேரடியா தேர்வு செஞ்சாங்க. ஆனா வர்ற தேர்தல்ல அந்த நடைமுறையை மாத்தி மெஜாரிட்டி கவுன்சிலர்கள் தான் மேயரை தேர்வு செய்ய போறாங்க. இப்போ புரியுதா என்ன காரணம்னு? அதான பார்த்தேன். ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவாங்களா? நீ வர வர என்னுடைய டேட்டா பேஸ்ல இல்லாத பழமொழிகளை நிறைய சொல்ற விக்ரம். அதை விடு ரோபோ, நீ மேட்ருக்கு வா. கொங்கு மாநகராட்சியில வார்டு கவுன்சிலருக்கு போட்டியிட ஒவ்வொரு கட்சியிலையும் கடுமையான போட்டி நிலவுதான். குறிப்பா இலைக்கட்சி வட்டாரத்துல கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோத்தவங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள்னு எல்லோரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரை சுத்தி சுத்தி வர்றாங்களாம். கட்சியில புதுசா சேர்ந்த கைக்கட்சி பெண் பிரமுகர் தோட்டத்துல தனக்கு செல்வாக்கு இருக்கிறதால தான் தான் அடுத்த மேயர்னே சொல்லிக்கிறாங்களாம். ஓ, முடிவே பண்ணிட்டாங்களா? சூரிய கட்சிக்காரங்களும் சும்மா இல்ல, அவங்க கட்சி மேலிடத்துல முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்காங்க. கொங்கு மேயர் பதவி பெண்களுக்கு தான் ஒதுக்கப்படும், அதனால தான் தான் மேயர்னு சூரிய கட்சி பெண் பிரமுகர் ஒருத்தரும் சொல்றாங்களாம். எனக்கு ஒரு டவுட்டு, எல்லாரும் மக்கள் பணி செய்யறதுக்கு தானே இப்படி முட்டி மோதுறாங்க? அப்சல்யூட்லி. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? சரி, இப்போவாவது அந்த சாத்தூர்காரர் மேட்ரு என்னன்னு சொல்ல. நீ விடமாட்டிய. அது ஒண்ணுமில்ல விக்ரம், அந்த சாத்தூர்காரருடைய மகன் இலைக்கட்சியில சேர இருக்கிறதா தகவல்கள் வருது. கட்சி மேலிடத்துல தனக்கு கெட்ட பெயர் வந்துடும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், மகன் கேட்கலையாம். இவரும் வீடு வரைக்கும் போயிட்டாரு. ஆனா மகன் தந்தைய பார்க்காம தவிர்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியா டென்ஷன்ல நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுமா அப்படின்னு மருமகள் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாராம். ஓ, இந்த பிரச்சனையில் இருக்கிறதால தான் அவரால் அவை நடவடிக்கைகளில் சரியாக ஈடுபட முடியலன்னு சொல்கிறேன். அது சரி, அப்பாவுக்கு கட்சியில் நல்ல செல்வாக்கு இருக்கும்போது மகன் ஏன் இன்னொரு கட்சிக்கு போகிறாரு?
ஏதாவது காரணம் இருக்கணுமே. இருக்கு விக்ரம். சாத்தூர்காரருடைய உறவினர் ஒருத்தர் விருதுநகர் மாவட்ட சூரிய கட்சி மாணவரணி அமைப்பாளர் பொறுப்புல இருக்காரு. அவருக்கும் சாத்தூர்காரர் மகனுக்கும் ஆகாதான். எப்பவும் 7ஆம் பொருத்தம் தானா. அப்பா தனக்கு சப்போர்ட் பண்ணலன்றதால நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி இந்த முடிவை எடுத்திருக்கிறதா பேசிக்கிறாங்க. அப்போ சாத்தூர்காரர் மகன் இலை கட்சியில சேர போறது உறுதின்னு சொல்றியா? யாருக்கு தெரியும், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அவர் இலை கட்சியில சேர்ந்திருக்கலாம். எப்படியோ ஒரு வழியா குழப்பிட்ட. சரி, அடுத்த மேட்டருக்கு போலாமா இல்ல பிரேக் போலாமா? பிரேக்கே போலாம் விக்ரம். போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லு ரோபோ, இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? கூட்டு குடிநீர் திட்டத்துல பங்கு கேட்டு ஊருக்குள்ள குழாய் பதிக்க விடாம பிரச்சனை பண்ற வார்டு கவுன்சிலர்களை பத்தி தான் பார்க்க போறோம். மக்கள் பணி செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அந்த பணி நடக்க விடாம தடுக்கிறது அநியாயமா இல்ல? இதுல ஏற்கனவே கட்சி பிரச்சனையில சிக்கி தவிக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர் கவுன்சிலர்கள் கூட மல்லு கட்டுறாருன்னா பாத்துக்கோ. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. டீட்டெயிலா சொல்லு. தேனி மாவட்டத்தில் இருக்கிற நகராட்சி ஒண்ணுல குடிநீர் பற்றாக்குறையா இருந்த பிரச்சனையை தீர்க்க கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர அரசு சார்பா 19 கோடி நிதி ஒதுக்கினாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் கிடப்பிலேயே இருக்கு. அதை கவனிக்க யாருமே இல்லாம இருக்கிறப்போ போன நகராட்சி கூட்டத்துல கவுன்சிலர்களுக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம். எங்க வார்டுக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு என்னன்னு விசாரிச்சா கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக வந்த பணத்தை தங்களுக்கு தெரியாம பங்கு போட்டுக்கிட்டதா சண்டைக்கு போயிருக்காங்க கவுன்சிலர்கள். கோபம் வரத்தானே செய்யும், நியாயம் தானே. எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. நீ வேற காமெடி பண்ணாத விக்ரம். ஒரு வழியா கூட்ட முடிவுல 31 வார்டு கவுன்சிலர்களுக்கும் தலா 30,000 பங்கு போட்டு கொடுத்திருக்காரு நகர்மன்ற தலைவர். அப்படியாவது பிரச்சனை முடிஞ்சிருக்கணுமே. இப்போ வரைக்கும் திட்டம் கிடப்புல கிடக்குன்னு சொல்ற. பிரச்சனை முடியலையே. பிரிச்சு கொடுத்த பங்கு பத்தலைன்னு சில கவுன்சிலர்கள் இன்னும் பிரச்சனை பண்றாங்களாம். அவங்க தான் இன்னும் ஊருக்குள்ள குழாய் பதிக்க விடாம இருக்கிறதா தகவல்கள் வருது. இவங்க பிரச்சனையில தண்ணி இல்லாம தவிக்கிறது பொதுமக்கள் தான். ஓட்டு போட்ட பாவத்தை அனுபவிக்கிறாங்க போல. ஏற்கனவே குடிதண்ணி 6 நாளைக்கு ஒரு தடவை மட்டுமே வந்துகிட்டு இருக்கிற நிலையில அந்த நகராட்சி மக்களுக்கு இப்ப வரைக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் பெரிய ஏமாற்றமாவே இருக்கு. ஓகே, அடுத்த மேட்ரு. அடுத்த மேட்ரு ஆம்புலன்ஸ் பத்தி. தலைநகரத்துல மட்டும் 75 ஆம்புலன்ஸ் ஓடுது. ஒவ்வொரு வண்டிக்கும் 2 டிரைவர்கள். எல்லோருக்கும் 12 மணி நேரம் டியூட்டி. ஆனா சம்பளம் குறைவு தானே? ஆமா விக்ரம், ஆல்ரெடி சம்பளம் குறைவு தான். இதுல இப்போ புதுசா சில பிரச்சனைகள் வேற. என்ன பிரச்சனை? அவங்களுக்கு புதுசா ஒரு உயரதிகாரி வந்திருக்காராம். ரொம்ப கெடுபிடி பண்றாருன்னு சொல்றாங்க. அவசியமான நேரத்துல அனுமதிக்கப்பட்ட விடுமுறை எடுத்தா கூட கொடுக்கிற சம்பளத்துல பெரும்பகுதியை பிடிச்சிடுறாராம். இப்படி இருந்தா மன உளைச்சலோட எப்படி வேலை பார்க்க முடியும்? அவங்க செய்யறது உயிரை காப்பாத்துற வேலை ரோபோ. அது நமக்கு புரியுது, புரிஞ்சிக்க வேண்டியவங்களுக்கு புரியலையே. அவங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு விக்ரம். அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ஒயிட் அண்ட் ஒயிட் சீருடையும் முதலா பணியில சேரும்போது கொடுத்துருக்காங்க. அத்தோட அவ்வளவுதான். சரி, அதை கூட விட்டுறலாம். அந்த ஆம்புலன்ஸுகள்ல ஏத்துற பேஷண்ட்டுகளை நேரா அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகணுமா. ஆனா வண்டியில ஏத்துற பெரும்பாலானவங்க தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போக சொல்றாங்களாம். கொண்டு போக வேண்டியது தானே, அதுல என்ன பிரச்சனை? ரூல்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னா முறையா அனுமதி வாங்கணுமா. அதுக்குள்ள விபரீதம் நடந்தா எல்லோரும் டிரைவர்கள் கிட்ட தான் சண்டைக்கு போறாங்க. ஆமா, கண் எதிரில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தானே சண்டை போட முடியும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான வாகனங்கள் சரியான பராமரிப்பு இல்லாம இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய ஆம்புலன்ஸுகள் விபத்தாகிறதுக்கு இது முக்கிய காரணமா சொல்லப்படுது. அடப்பாவே, அதை சரி பண்றதுக்கு என்ன? சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநர்கள் உயரதிகாரிகள் கிட்ட அது தொடர்பா பேசினா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்படியே ஓட்டு, ஏதாவது ஆனா பாத்துக்கலாம்னு அசால்ட்டா சொல்றாங்களாம். இவ்வளோ அஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோபோ. இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சம்பந்தப்பட்ட துறையை பார்த்துக்கிறவங்க தான் ஏதாவது செய்யணும். இப்போ அடுத்த மேட்டருக்கு போலாமா? நிச்சயமா விக்ரம். மாநிலம் முழுக்க கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் இருக்கிறது தெரியுமா? ஆமா இருக்கு. அதுக்கு இப்போ என்ன? அந்த சங்கங்களுக்குன்னு தனியா கட்டடமோ பிற வசதிகளோ இல்லையா. ஆனாலும் சம்பந்தப்பட்ட துறையோடைய மேல்மட்டத்தில இருந்து அந்த சங்கங்களுக்குன்னு கம்ப்யூட்டர் வாங்க சொல்றாங்களாம். என்ன ரோபோ சொல்ற? சரி, கம்ப்யூட்டர் வாங்கி எங்க வைப்பாங்களாம்? இடம் மட்டும்தான் பிரச்சனையா? யார் அதை இயக்குறதுன்னு கேட்டா பதிலே இல்லையா. ஆனா குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல இருந்து கம்ப்யூட்டர் வாங்க சொல்லி சம்பந்தப்பட்ட துறையினருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுதான். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம அதிகாரிகள் முழிக்கிறாங்களாம். அடப்பாவீங்களா, இது காமெடியால இருக்கு. சரி, அடுத்த மேட்டருக்கு போலாம். முத்துநகர் மாவட்டத்துல அறுபடை வீடுகள்ல ஒண்ணு இருக்கு. அங்க தினமும் இரவு 8:30 மணிக்கு நடக்கிற ஏகாந்த பூஜையில தொடர்ச்சியா 41 நாட்கள் தரிசனம் செஞ்சா எல்லா விதமான செல்வங்களையும் பெறலாமா. இப்ப எதுக்கு திடீர்னு இதை சொல்ற? நீ போற ஐடியால இருக்கியா என்ன? நான் ஏன் போக போறேன்? அந்த பகுதி காக்கி உயரதிகாரி ஒருத்தர் தினமும் கலந்துக்கிறாராம். கலந்துக்கிறது கூட பிரச்சனை இல்லை.
அவர் தரிசனம் செய்யும் போது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லையாம். காக்கிகள் 3 பேர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்படுறாங்களாம். இதனால கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் மட்டுமில்லாம நிர்வாகிகளும் கடுப்பாறாங்களாம். இது ரொம்ப ஓவரா தான் இருக்கு. சரி, அடுத்த மேட்ரு. குண்டாறு அணைப்பகுதிக்கு மேல தண்ணீர் வரும் பாதையை மறைச்சு பலர் செயற்கையா அருவிகளை உருவாக்கி அந்த அருவிகளில் குளிக்க வர்றவங்க கிட்ட வசூல் செய்யறாங்களாம். ஓ, பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸா? சொல்லு சொல்லு. இந்த குண்டாறு அணைக்கு மேல போகிறதுக்கு மட்டும் 25 கேரள ஜீப்புகளை கொண்டு வரப்பட்டு சாலை வசதியே இல்லாத ரோட்டுல ஏக்குறாங்களாம். உயிருக்கு ஆபத்தான பயணம் போல, யாரும் தடுக்கலையா? நீ வேற, இந்த அருவிகளுக்கு வர்ற பெரும்பாலானவங்க பெரிய பெரிய அதிகாரிகள் தானா, அதனால யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அப்படி போடு. சரி, போதும்னு நினைக்கிறேன். பிரேக் போயிட்டு வரலாமா? வரலாம் விக்ரம். வந்ததும் ஒரு பெரிய மேட்ரு சொல்றேன். நம்ம நிகழ்ச்சியில எல்லா செக்மெண்ட்டும் ஸ்பெஷல் தானே விக்ரம்? ரைட்டு. நீ அப்படியே ஆரம்பிச்சிடாத, நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதை தெரியுமா உனக்கு? என்ன ரோபோ, நீயும் பழமொழி சொல்ல ஆரம்பிச்சிட்ட. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு விக்ரம். கிணறு வெட்டும் போது தண்ணி வரும், பஞ்சபூதங்களில் ஒன்றுங்கிறதுனால பூதம் கிளம்புச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். ஆனால் காலப்போக்கில் ஏதோ ஒன்று செய்ய போய் என்னமோ ஒன்று நடந்தால் இந்த பழமொழியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போதுமா? சரியா சொன்ன விக்ரம். இங்க கிணறு வெட்டல, வெட்டின கிணறு தான். ஆனா அந்த கிணத்தால மனுஷங்க வெட்டிக்க போறாங்க. என்ன ரோபோ, சாதாரணமாக பேசிக்கிட்டே இருந்துட்டு இப்படி பட்டுன்னு குண்டை தூக்கி போடுற? எங்கே இந்த பிரச்சனை? தேனி மாவட்டம் கூடலூர்ல ஒரு கிணத்து பிரச்சனை தான் இப்போ பெரிய கலவர சூழல்ல வந்து நிக்குது. அடப்பாவமே, இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் கிணத்துக்கு பிரச்சனையா? கொடுமடா சாமி. நீ சாமின்னதும் தான் எனக்கு கோவிலும் நினைவுக்கு வருது. அந்த கிணறே கோயில் வளாகத்துல தான் இருக்கு. கோயில், கிணறு, அதுவும் இதுவும் பக்கத்து பக்கத்தில். அப்போது இது நெடுநாளைய பிரச்சனையாக இருக்கும் போல. அப்படியா ரோபோ? பேசாம நீ இங்க வந்துடு விக்ரம், நான் தகவல் கேட்டுக்கிறேன். இல்லை ரோபோ, ஏதோ அரசல் புரசலாக கேள்விப்படுறதை கேட்குறேன், அவ்வளோதான். நீ கண்டினியூ பண்ணு. தேனி மாவட்டம் கூடலூர் இப்போ ஒரு நகராட்சி. இந்த கூடலூர் பேரூராட்சியா இருந்தப்போ, அதாவது 1972 வருஷம்னு வச்சுக்கோயேன், அப்போ கூடலூர் பேரூராட்சிக்கு சொந்தமா ஒரு 22 சென்ட் பூமி இருந்தது. அந்த பூமியில ஒரு பொது கிணறும் இருந்தது. கூடலூர்ல இருக்கிற பொதுமக்கள் அந்த கிணத்துல தான் குடிக்க தண்ணி எடுக்கவும் மற்ற புழக்கங்களுக்கும் பயன்படுத்தி வந்தாங்க. இப்போ அந்த கிணறு கோர்ட் வரைக்கும் போயிருக்குன்னா பாத்துக்கோயேன். என்ன ரோபோ, படத்தில் கிணத்தை காணோம்னு வடிவேலு சொல்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சா என்ன? அப்படியெல்லாம் கிணறு காணாம போகல. கிணறு யாருக்கு சொந்தம்னு பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. அது எப்படி ரோபோ? அதான் நீயே சொன்னியே, கிணறு பேரூராட்சிக்கு தான் சொந்தம்னு. இப்போ நகராட்சியாக ஆனாலும் கிணறு நகராட்சிக்கு தானே சொந்தம். அங்கதான் விக்ரம் இடிக்குது. அந்த காலத்துல பொதுமக்கள் புழங்குற அந்த கிணத்தையும் அதோட இருக்கிற 22 சென்ட் நிலத்தையும் ஒரு சமுதாய பிரிவினருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களாம். அப்போ அங்க சேர்மனா இருந்தவங்க அவங்க சமுதாயத்துக்கு கொடுத்துட்டதா சொல்றாங்க. அடப்பாவமே, பொது சொத்தை ஒரு பிரிவினருக்கு தார வார்த்தது தப்பு இல்லை? எப்படியோ தப்பு நடந்து போச்சு. அதுக்கப்புறமும் பிரச்சனை எதுவும் இல்லாம கிணறு அது பாட்டுக்கு தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இதே கூடலூர்ல கொஞ்சம் ஊருக்கு வெளியே பொது சுடுகாடு ஒன்று இருக்கு. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அந்த சுடுகாட்டுல தான் இறந்தவங்களை அடக்கம் பண்ணாங்க. அந்த இறுதிச் சடங்குக்கும் இந்த கிணத்து தண்ணியை தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஓ, தென் மாவட்டங்களில் இறந்தவங்களுக்கு நீர்மாலைன்னு ஒன்று எடுப்பாங்களே, அதை சொல்றியா ரோபோ? அதேதான் விக்ரம். அந்த நீர்மாலை எடுக்கிறதுல இருந்து இறந்தவரை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி குளிக்கிறது எல்லாமே இந்த கிணத்து தண்ணி தான். அது சரி ரோபோ, பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிணத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் கட்டினாங்க. அப்படி போடு, கோயிலோட கிணத்தையும் இணைச்சிருப்பாங்க. அதேதான் விக்ரம். இப்ப புரியுதா? கோயில், கிணறு, 22 சென்ட் இடம், இது மூணும் இப்போ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு சொந்தமாயிருக்கு. சரி, அப்புறம் என்ன, இந்த கிணறு எங்களுக்கு சொந்தமானது, இதுல யாரும் புழங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை யாரும் எதிர்க்கலையா ரோபோ? எப்படி எதிர்க்காம இருப்பாங்க? அதுவும் தேனி மாவட்ட மக்கள் உரிமைக்காக எதையும் செய்ய துணிஞ்சவங்களாச்சே. இந்த பிரச்சனையில இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நேரா கோர்ட்டுல கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ள ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கிணத்துக்கு வந்த சோதனையை பாத்தியா? கிணத்து கதை முடியல விக்ரம், இன்னும் இருக்கு. கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகி விசாரணை நடந்தது. ஜட்ஜ்மெண்ட் வரும்போது யாருக்காவது, அதாவது எந்த சமுதாயத்துக்காவது சாதகமா வந்துட்டா பிரச்சனை ஆயிடுமோன்னு கிணத்துக்கு தினமும் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம மேஜிஸ்ட்ரேட்டும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்கார். ஆமா, இது கலவரத்தில் போய் முடியும்னு அவருக்கும் தெரியும்ல. ஆனா கிணத்துக்கு போய் கலவரம் அது இதுன்னு சொல்றது தான் இடிக்குது. அந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது விக்ரம். என்ன, அது ரத்த பூமிங்கிறியா? முல்லை பெரியாறு பிரச்சனை வந்தப்போ அந்த பகுதியில் இருக்கிற கேரளாவை சேர்ந்தவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் எரிச்சது, விளைநிலங்களை அழிச்சது, சூறையாடினது எல்லாம் பெரும்பாலும் இந்த ஊர்ல இருக்கிற சில கோஷ்டிகள் தான் சொல்றாங்க. ஊர் மக்கள் அமைதியா இருந்தாலும்
எப்படா கலவரம் வரும், பொது சொத்தை சூறையாடலாம்னு ஒரு கோஷ்டி தயாரா இருக்குன்னு உளவுத்துறை வேற அரசுக்கு தகவல் கொடுத்துருக்கு. அதான் இப்பவே கிணத்துக்கு பாதுகாப்பு. என்ன ரோபோ, ஒரு கிணறு விஷயம் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் போயிருக்கு. இந்த கிணத்து பிரச்சனை கோர்ட்ல நிலுவையில இருந்தாலும் இது பத்தின ஆலோசனை கூட்டம் அந்த நகராட்சியில சமீபத்துல நடந்துச்சு. இரு சமுதாய பெரியவங்களும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. நகராட்சி தலைவரும் கலந்துக்கிட்டார். அதுல கோர்ட்டுக்கு போன இன்னொரு சமுதாயத்துக்காரங்க சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? கிணத்தை கோயில் நிர்வாகமே வச்சுக்கிட்டோம், அந்த இடத்துல 11 சென்ட்டை பிரிச்சு கொடுங்க, நாங்க போர்வெல் வச்சு தண்ணி எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படி குடுக்காட்டி சுடுகாட்டுல வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்கள புதைக்க விடமாட்டோம்னு ஒரு செக் வச்சாங்க. எல்லா சமுதாய மக்களும் ஆடி போயிட்டாங்க. அடப்பாவமே, ஒரு பொது சுடுகாட்டில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வேற சமுதாய மக்களை புதைக்க விட மாட்டோம்னு சொன்னா அது உண்மையிலேயே ஊர் கலவரத்துல தான் போய் முடியும். இப்போ புரியுதா ஒரு சின்ன கிணத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு? ஆமா ரோபோ, மனுஷன் விஞ்ஞான வளர்ச்சியில எவ்வளவு பயங்கரமா முன்னேறிக்கிட்டு இருந்தாலும் சாதி சமுதாயம்னு வரும்போது படு மோசமா கற்காலத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க. இதுல கோர்ட் தீர்ப்பு ஒரு புறம் எப்படி வந்தாலும் ஊர் பெரியவங்க அவங்களுக்குள்ள பேசி ஒத்துமையா ஒரு முடிவெடுத்தாதான் அந்த ஊர்ல அமைதி திரும்பும். ஆமா ரோபோ, நம்ம ஆசையும் அதுதான். சரி, பொதுவான ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? நன்றி விக்ரம். இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். சூப்பர் ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.